கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 8ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு ராஜாவின் மனம் திரும்பல், தேசத்தின் மீட்பு, எசேக்கியாவின் பெரிய பஸ்கா, தேவனுடனான உறவை புதுப்பித்தல். ஒரு தேசத்தின் தேவனுடனான தொடர்பு அதன் ராஜாவின் இருதயத்தோடு நேரடி தொடர்புடையது. ராஜா தேவனை நோக்கி திரும்பினால் தேசமும் தேவனை நோக்கி திரும்பும். இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுதான் எசேக்கியா ராஜா. அசீரியர்களின் அடக்குமுறையும் தேவ மீறுதல்களும் உச்சத்தில் இருந்த காலத்தில் எசேக்கியா ராஜா தனது ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் முதலில் செய்த காரியம் என்ன என்று கவனிக்கும் பொழுது, அவர் அரண்மனையை சீரமைக்கவில்லை, படைகளை வலுப்படுத்தவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை படுத்து பார்த்தார். இதன் மூலம் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனோடு உடைந்த உறவுதான் எல்லா வீழ்ச்சிகளுக்கும் காரணம். அந்த உறவு புதுப்பிக்கப்படாமல் நாம் மீட்பை அடைய முடியாது. அதன்பின் எசேக்கியா ராஜா லேவியர்களை அழைத்து சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் செலுத்த செய்தார். இது வெளிப்புற சடங்கு அல்ல, உள்ளார்ந்த மனம் திரும்புதலின் வெளிப்பாடு. அவர்கள் நீசான் மாதம் 14ஆம் நாளில் பஸ்காவை கொண்டாட தயாராக இல்லை. ஆதலால் என்னாகமம் 9வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள் கூறுவது போல 2ஆம் மாதம் 14ஆம் நாளில் பஸ்கா நடத்தப்பட்டது. இது நியாய பிரமாணத்தின் மூலம் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்த தேவனின் ஒரு கிருபையான ஏற்பாடு. இதன் மூலம் தேவன் உண்மையான மனம் திரும்புதலையே நாடுகிறார் என்பதை காண்கிறோம். பின்னர் எசேக்கியா ராஜா யூதாவை மட்டுமல்ல, பிரிந்து போன 10 கோத்திரங்களுக்கும் பஸ்கா பண்டிகைக்கான அழைப்பை அனுப்பினார். அழைப்பு இதுதான்: உங்கள் பிதாக்களை போல பாவம் செய்யாதீர்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள். பெயர் சபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரேலருக்கு பறைசாற்றுவித்தார்கள். ஆனால் பதில் எப்படி இருந்தது? அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அன்பானவர்களே, அழைப்பு எல்லோருக்கும் போகும், பதிலளிப்போர் சிலரே. யூதாவில் தேவன் ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை தந்தார். சாலோமோன் காலத்திற்கு பிறகு கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய பண்டிகையாக இந்த பஸ்கா பண்டிகை இருந்தது. லேவியர்கள் பஸ்கா பலிகளை செலுத்தி பாவ சுத்திகரிப்பு செய்தனர். பஸ்கா பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் 7 நாட்கள் நடைபெற்றது. மக்களின் சந்தோஷமும் ஆனந்தமும் மிகுதியாய் இருந்ததால் அந்த பண்டிகை மொத்தமும் 14 நாட்களாக நீடிக்கப்பட்டது. மக்களின் குரலும் ஸ்தோத்திரமும் எருசலேமில் முழங்கின. இதன் விளைவு ஒரு உண்மையான மறுமலர்ச்சி. விக்கிரகங்களும் விக்கிரத்தோப்புகளும் அழிக்கப்பட்டன. வடக்கு கோத்திரங்களிலிருந்து வந்த மற்ற கோத்திரத்தார்களில் பலரும் யூதாவுடன் இணைந்தனர். உண்மையான மனமாற்றம் எப்போதும் செயலில் வெளிப்படும் என்பதை இது காட்டுகிறது. இதில் நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எசேக்கியாவின் பஸ்கா கிறிஸ்துவின் பலியினால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கும் விடுதலையின் நிழல். ஆனால் அந்த விடுதலையை பெறுபவர்கள், அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்களே. இன்றும் கிறிஸ்துவின் சீஷர்களாக வாழ நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசேக்கியாவின் பெரிய பஸ்காவினால் அன்று இஸ்ரேலர்கள் மத்தியில் ஒரு பெரிய மனமாற்றம் நிகழ்ந்தது. அவர்கள் எப்படி தேவ பாதைக்கு திரும்பினார்களோ அதே போல கிறிஸ்துவின் சீஷர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாமும் நமது அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக ஜீவ பாதையில் முன்னோக்கி செல்ல உறுதி கொள்வோம். தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நிழலை தாண்டி நிஜத்தை பற்றுதல். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு
நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.